then. Welcome to Shubha's World. இந்த வீடியோவில் நம்ம எங்களோட சான் டியேகோ ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது vlog நம்பர் 1 ஆகும். இங்கே டொரண்டோவில் இருந்து டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கோம். அஃப்கோர்ஸ் ஏர் கேனடாவில் நீங்கள் அந்த சிம்பிள் பார்க்கலாம் விங்கில். 5 hours and 40 minutes டைரக்ட் ஃப்ளைட் டொரண்டோவிலேருந்து சான் டியேகோ கலிஃபோர்னியாவுக்கு. இப்போ லேண்டிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏரியல் வியூ பார்த்துட்ருக்கீங்க. இப்படி பார்க்கும்போது என்னடா இது சான் டியேகோவில் ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸே இல்லையா, அட்லீஸ்ட் டொரண்டோவில் ஏர்போர்ட்லேருந்து தள்ளி இருந்துச்சுல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த vlogல. டே டைமோ நைட் டைமோ ஃப்ளைட்டோட லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம்தான். ஓகே, சான் டியேகோ வந்து இறங்கியாச்சு அண்ட் ஹோட்டல் ரூம்க்கும் வந்தாச்சு. ஹில்டன் சான் டியேகோ பே ஃப்ரண்ட் அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களோட ரூம் 26th ஃப்ளோரில் அண்ட் அங்கே ஒரு ஹியூஜ் விண்டோ அண்ட் அதிலிருந்து இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த விண்டோ ஹோட்டலோட என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஏதோ இங்கே முன்னாடி தெரியுது இல்லையா, ரைட் அக்ராஸ் த ரோட் ஆப்போசிட்டில், அதுதான் சான் டியேகோ கன்வென்ஷன் சென்டர். இந்த கன்வென்ஷன் சென்டரில் தான் என்னோட ஹஸ்பண்டோட கான்ஃபரன்ஸ் இருந்தது. ஒன்ஸ் அ இயர் இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் நடக்கும்போது பார்க்காத ஊராக இருந்தால் நாங்களும் டேக் அலாங் பண்ணிக்குவோம். ஒரு மினி வெக்கேஷன் மாதிரி ஆகிடும். இந்த எல்லோ டாட் இருக்கு இல்லையா, இதுதான் சான் டியேகோ கன்வென்ஷன் சென்டர். அந்த ரெட் டாட் வந்து பே ஃப்ரண்ட் வாக்வே. இந்த பிரிட்ஜ் வந்து ஹோட்டலோட லாபி இருக்குல்ல அதுக்கு ரைட் சைடில் இருந்தது. இது இந்த ரயில்வே ட்ராக்ஸை கிராஸ் பண்ணி நம்ம அந்த சைட் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சான் டியேகோ கன்வென்ஷன் சென்டர் வந்து ரொம்ப பெருசு, ஹியூஜ் ஒன். அண்ட் அதில் வந்து ஒரு பார்ட்டில் வந்து பிரிக் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெகோஸ் இருக்கு இல்லையா, அந்த லெகோவோட ஒரு எக்ஸிபிட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அண்ட் அது வந்து ஃப்ரீ டு அட்டெண்ட். ஸோ நாங்கள் வந்து நானும் பசங்களும் வந்து போய் அதை செக் அவுட் பண்ணோம். ரொம்பவே கூலாக இருந்தது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் யங்கர் கிட்ஸாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த லெகோவோட கலர்ஃபுல் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியே இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து சாண்ட் பிட் அப்படின்னு இருக்கும் இல்லையா பார்க்ஸில் விளையாடுறதுக்கு, அது மாதிரி இருந்துச்சு லெகோ பிட். இது மாதிரி சயின்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட்ஸும் லெகோ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஃபார் கிட்ஸ் டு நோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல் விண்டோலேருந்து பார்த்தோமே அந்த பீச் ஃப்ரண்ட் வாக்வே இது. இந்த கார்ஜியஸ் போட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை பறிக்குது. இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அப்புறமா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாக்வே வந்து கன்வென்ஷன் சென்டருக்கு பின்னாடி வருது. அண்ட் இதோ இருக்குது நம்மளோட ஹோட்டல். அதாவது நம்மளோட ஹோட்டல் இல்லை, நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல். செம்ம வியூ அண்ட் செம்ம கிளைமேட். ஏன்னா அந்த தண்ணி கிட்ட இருக்கிறதால சம்மரோட ஹீட் ஃபீல் ஆகவே இல்லை. நல்ல ப்ரீஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானத்தில் கூட வந்து வெளியே நின்று பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஆர்டிஃபேக்ட் போட் எவ்வளோ பேர் அந்த விண்டோ ஷாட்லேயே நோட்டீஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன்.
இவ்வளோ பெருசாக அண்ட் இவ்வளோ ஸ்டைலிஷாக ஒரு போட் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ கீழே வந்து இறங்கின போதே வந்து நிறையா பேர் நின்று பிக்சர்ஸ் எடுக்கிறது அண்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கதும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். நீங்களே இந்த ஷாட்டில் பார்க்கலாம், மற்ற போட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்குது, எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஏதோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. அண்ட் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அப்படி அசத்தலாக இருந்தது. நம்ம ஹோட்டலில் ஏதோ ஒரு இந்தியன் வெட்டிங் நடக்குது அங்கே இருக்கிற பேங்க்வெட் ஹால்ஸில். ஓகே, ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்ட்ரோல் அண்ட் டின்னர் வந்து முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். சாண்டியேகோ டவுன் டவுன்லேயே கேஸ் லேம்ப் குவார்ட்டர் அப்படின்ற ஏரியாவில் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேக் டு த ஹோட்டல் ரூம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூம், ஏன்னா எங்களோட ரூமில் ஏசி ஒர்க் பண்ணலை. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து அந்த கன்வென்ஷன் சென்டருக்கு ரைட் சைடில், ஸோ அந்த ஓவர் பிரிட்ஜ் தாண்டி நாங்கள் போனோம் இல்லையா, அந்த சைடோட வியூ செம்மையாக இருக்குல்ல இந்த பிக்சரில் பார்க்கும்போது. அந்த கலர்ஸ் அண்ட் லைட்ஸ் நைட் ஸ்கையில். இதோ இங்கே ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதுதான் பிரிட்ஜ். ஓகே, இதுதான் அந்த செகண்ட் ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறையா விண்டோஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் விண்டோ உள்ள நுழைஞ்ச உடனே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய விண்டோ டிவி இருக்கிற ஏரியாவுக்கு பின்னாடி மூணாவது ஒரு விண்டோ, அது தாண்டி பெட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான், விண்டோ தான். ஆனால் அந்த சைடில் வியூ அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பட் வால்ஸை விட விண்டோஸ் அதிகம் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இது ஒரு கார்னர் ரூம் ஆயிடுது. ஸோ ஒரு எல் ஷேப்பில் ஃபுல்லாக செம வியூ. இந்த லாங் லைட் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பிரிட்ஜு. இந்த வியூ எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணேன், நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஃப்ளைட் வந்து வியூவில் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுது. அண்ட் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கு நடுவில் வந்து ஃப்ளைட் வர்ற மாதிரி இருக்குது இந்த ஆங்கிளில் இருந்து. ஆக்சுவலி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து லேண்ட் ஆகும்போது நம்ம வியூ அப்படி இருந்துச்சு இல்லையா. பட் இங்கே பாருங்கள், ஏதோ பில்டிங்ஸ்க்கு நடுவில் தான் ஏர்போர்ட் இருக்க மாதிரி இருக்குது. டவுன் டவுனோட டால் பில்டிங்ஸும் லைட்ஸும் ஏதோ மேஜிக்கலாக இருக்குது பார்க்க. ரோட் ஹாஸ் பீன் பிளாக்ட். வந்து பாரு, there is not a single car. அண்ட் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் நிற்குது பார்த்தீங்களா தூரத்தில். அது ஏந்தோடனே பார்த்தேன் நான், ஏன் இங்கே 2 எமர்ஜென்சி வெஹிக்கிள் நிற்குது அப்படின்னு. காரே போல. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த லேன்ஸ் அந்த சைடு ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஏதோ ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. எல்லாருமே பைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாம் வந்து ஃபண்ட் ரேசிங்க்கு வந்து இந்த மாதிரி பைக்ஸ் மேரத்தான்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். நம்ம ஊரில் பைக்னா மோட்டார் பைக்கை சொல்லுவோம், பட் இங்கே வந்து இதுவும் பைக்கிங் தான். ஓகே, இந்த ஆர்டிஃபேக்ட் பற்றின செம்ம இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து 80 மீட்டர்ஸ் லாங். ஓகே, ஸோ சைஸே வந்து பிரம்மாண்டமானது. அண்ட் இதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரியோட ஃபவுண்டர் டெக் பில்லியனர் இருக்காருல்ல, மைக் லசாரிடி, அவர் தான் இதோட ஓனர். அந்த போட்ஸ் எல்லாம் தாண்டி வந்தால் பின்னாடி இந்த ஓப்பன் ஏர் கான்சர்ட் வென்யூ. அதையும் தாண்டி அப்படியே நீங்கள் உங்கள் வாக்கை கண்டினியூ பண்ணிங்கன்னா அலாங் த வாட்டர் ஃப்ரண்ட் ரோஸ் அண்ட் ரோஸ் ஆஃப் போட்ஸ் பார்க்டாக இருக்குது. எப்படி பார்க்கிங் லாட்டில் கார்ஸ் அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம், அந்த மாதிரி லைனாக போட்ஸ் பார்க் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்பாட் கூட எம்டியாக இல்லை. ஸோ அதை தாண்டி சீபோர்ட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடம். இந்த சாண்டியேகோ பே ஏரியாவில் ஒரு மாதிரி ஹாப்பனிங் க்யூட் பிளேஸ் இந்த ஸ்பாட்டு. இதில் வந்து மோர் தென் 70 ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது.
இந்த சீபோர்ட் வில்லேஜ் வந்து ஒரு மினி வில்லேஜ் மாதிரியே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவே வந்து ஏதோ ஒரு சின்ன ஊர் மாதிரி, சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக வித்தியாசமாக இருந்தது அந்த செட்டிங். சீபோர்ட் வில்லேஜோட ஃபுட் கோர்ட் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மெரிகோ ரவுண்டும் இருந்தது, ரொம்ப பெருசாகவே. மரத்தடியில் ஷேடில் வந்து அவுட்டோர் ஈட்டிங் ஏரியாஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஃபிஷ் டாக்கோஸ் ரொம்ப பாப்புலர் இங்கே. சீபோர்ட் வில்லேஜ் தாண்டி போனால் த வெரி ஃபேமஸ் USS மிட்வே அண்ட் த ஃபேமஸ் கிஸ்ஸிங் ஸ்டாச்சு. இந்த USS மிட்வே வந்து இங்கே இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது, டீகமிஷனிங்க்கு அப்புறம். அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஒரு மியூசியமாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த US நேவியோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து World War IIலலாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஷிப். ஆக்சுவலாக இந்த மியூசியம் ஒரு மஸ்ட் சி பிளேஸ். ஸோ நீங்களும் பார்ப்பீங்க. அடுத்தடுத்த விளாக்ஸில் நம்ம இந்த மியூசியம்குள்ளே போயும் பார்க்க போகிறோம். இன்னும் அதையும் தாண்டி வாக் பண்ணும்போது நீங்கள் அலாங் த வாட்டர் ஃப்ரண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. ரைட் சைடில் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் அண்ட் அங்கே சுவனியர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வருது ஸ்டார் ஆஃப் இந்தியா. இதோ இந்த ஷிப். இப்போ இது சாண்டியேகோ பேயோட மேரிடைம் மியூசியமோட ஒரு பார்ட். ரைட் சைடில் ரோடை கிராஸ் பண்ணால் ஒரு பார்க் இருந்தது, அது பேர் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க். இந்த ப்ளூ ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஸ்பஞ்ச் மாதிரி இருந்தது. நடக்கும்போது ரப்பரில் பண்ண ஸ்பஞ்சி மெட்டீரியல் மாதிரி அந்த ஃப்ளோர் பேசிக்காக. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கூட யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸ் நான் பார்த்ததில்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த சம்மர் ஹீட்டை வந்து கூல் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. லன்ச் டைமுக்கு நாங்கள் லிட்டில் இட்டலிக்கு போனோம். இது வந்து கேஸ் லேம்ப் குவார்ட்டரில் இருக்குது, டவுன் டவுன் சாண்டியேகோவில். அஃப்கோர்ஸ் பீட்சா ஃபார் லன்ச். விண்டேஜ் கார்ஸோட பரேட் நடக்குது போல். லஞ்சுக்கு அப்புறம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் திரும்பவும் சீபோர்ட் வில்லேஜுக்கு போகிறோம் டின்னர் சாப்பிட்றதுக்காக. இப்போ லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் அழகாக இருக்குது இந்த சீபோர்ட் வில்லேஜ். ஓகே, நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். அண்ட் இதோட இந்த vlog wrap up ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நான் உங்களை அடுத்த vlogல பார்க்குறேன். பாய் பாய்.